بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்பிற்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்தருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்தின் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமை வந்தடையும் வரைக்கும் எவைகள் எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமான நம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நலுவசம் புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையை நோக்கமாக வைத்து என்னுடைய அடியான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய சத்திய வேதம் குர்ஆனை கொண்டும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை கொண்டும் இந்த உம்மத்தை அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான், வழி நடத்தி இருக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை ஏற்று மறுமையை இலக்காகவும் நோக்கமாக வைத்து வாழுவார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மறுமையில் வெற்றியானதாக இருக்கும். உலகத்தில் சோதனைகள் பல வந்தாலும், இழப்புகள் பல வந்தாலும், இந்த இழப்புகள் எல்லாம் அற்பமானது, தற்காலிகமானது. ஏனென்றால் இந்த உலகம் என்பது ஒரு நாள் நிச்சயமாக அழிந்து போகக்கூடியது. இந்த உலகத்தை விட்டும் நான் பிரிவேன், அல்லது இந்த உலகத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பவைகள் என்னை விட்டும் பிரியும் என்ற யதார்த்தத்தை உணர்ந்து வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, நபியே மறுமை இந்த உலகை விட உங்களுக்கு சிறந்தது. அதே போல இந்த உலகம் அழியும், நாளை மறுமை அழியாது, தாருல் ஹயவான், அதுதான் என்றும் நிலையான உலகம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே, அந்த உலகம் தான் நோக்கமாக இருக்கும் ஒரு முஃமினுடைய. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அமைப்பில் வாழ்ந்தவர்கள் எமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த உலகத்தை சரியாக பயன்படுத்தினார்கள். மறுமையில் அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டும் நரகை விட்டும் காத்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிகள் இருந்தனவோ அனைத்து வழிகளையும் தேடி அந்த வழிகளை தன் கையில எடுத்து தன்னை நரகை விட்டும் காத்துக் கொண்டவர்கள் தான் உத்தம சஹாபாக்கள். நரகம் என்றாலே பயம். ஏன் தெரியும்? பாவத்தின் முடிவு தௌபா இல்லாமல் ஒரு மனிதன் மரணித்தால் அவன் நரகவாதி என்று தெரியும். அந்த நரகத்துக்கு என்னென்ன திரைகளாக அமையுமோ இந்த உலகத்தில் அவைகள் எல்லாம் வேகமாக செய்தார்கள் சஹாபாக்கள். தொழுகை என்பது நரகத்துக்கு தடையாக, நரகத்தை தடுக்கக்கூடிய ஒன்று, நரகத்தில் நுழைவதை தடுக்கும் தொழுகை என்பதை தெரிந்தது. அவர்கள் தொழுகையை எந்த நேரமும் விட்டதே கிடையாது. அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே நரகத்துக்கு தடை உண்டு என்று தெரியும், அதை அதிகமாக செய்தார்கள். ஏன்? நரகத்துடைய பயம். அதே போல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இன்றைய நாள் குத்பாவுடைய தலைப்பே சதக்காவை பற்றி பேசவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி நரகத்துக்கு அமல்கள் திரையோ அது போல மிக முக்கியமான ஒரு திரைதான் சதக்கா என்பது. சதக்கா என்பது நரகத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு திரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்அல் பைனக வ பைனன் நார் ஹிஜாபன் வலவ் பிஷக்கி தம்ரா. ஒரு ஈச்சப்பழ துண்டையாவது நீ சதக்கா கொடுத்து உனக்கும் நரகத்துக்கு மத்தியிலே ஒரு மறைப்பை உண்டாக்கிக் கொள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்துக்கு திரை சதக்கா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக வாழ்க்கையிலே ரப்பல் ஆலமீன் எமக்கு சொத்து செல்வங்களை தந்திருக்கிறார். ஏன் தந்திருக்கிறான் தெரியுமா? நீ மட்டும் அனுபவித்து வாழ்ந்து சந்தோஷம் அடைந்து கொள் என்பதற்கு அல்ல. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வம் அமானிதமாக தந்திருக்கிறான், சோதனையாக தந்திருக்கிறான். இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா வ ஃபித்னத்து உம்மத்தி அல் மால். ஒவ்வொரு உம்மத்துக்கும் சோதனை பொருள் உண்டு. என்னுடைய உம்மத்தினுடைய சோதனை பொருள் பணம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தரப்பட்ட சோதனைகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த சோதனைகளை சோதனையாக நினைத்து கையில எடுத்து இந்த சோதனையில் இருந்து நான் தப்புவதாக இருந்தால் என்ன வழி என்று கண்டுபிடித்து அதற்குரிய மிக பெரும் ஒரு வழிதான் சதக்கா என்பதை முடிவெடுப்பான் ஒரு முஃமின். அப்படி முடிவெடுத்தவர்கள் தான் சஹாபாக்கள். தனக்கு அல்லாஹ் கொடுத்த சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தார்கள். காரணம், அதனுடைய நன்மையும் தெரியும், அதனால் கிடைக்கும் பலனும் தெரியும். அவர்களுக்கு இம்மையும் பலனும் தெரியும். சதக்கா கொடுத்தால் மறுமையில் என்ன பலன் என்பதும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்று பணத்தை சம்பாதிக்கிறோம். அல்லாஹ் பல வழிகளை திறந்து தந்திருக்கிறார். மாதாந்தம் கோடிக்கணக்கிலே சம்பாதிக்கிறோம், லட்சக்கணக்கிலே சம்பாதிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் அடையக்கூடிய லாபங்கள், சிலர்களுடைய வியாபார அமைப்பை பார்த்தால் கோடிக்கணக்கில் அடைகிறார்கள், இன்னும் சிலர்கள் லட்சக்கணக்கில் அடைகிறார்கள், இன்னும் சிலர்கள் ஆயிரக்கணக்கிலே லாபம் அடைகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பணங்கள் எம்மோடு தங்கிவிடக் கூடாது, அதுதான் சோதனை. இந்த பணங்கள் எம்மோடு தங்கிவிடக் கூடாது, அதுதான் சோதனை. அந்த பணத்தில் அடுத்தவர்களுடைய பங்கு உண்டு, ஏழைகளுடைய பங்கு உண்டு, கஷ்டவாளிகளுடைய பங்கு உண்டு, நோயாளிகளுடைய பங்கு உண்டு, விதவைகளுடைய பங்கு உண்டு, அனாதைகளுடைய பங்கு உண்டு. ஆனால் இந்த பங்குகளை எல்லாம் தானே அனுபவித்தால் இதுதான் சோதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நான் இம்மையிலும் தப்ப வேண்டும், மறுமையிலும் தப்ப வேண்டும். அல்லாஹ் எனக்கு தந்த பணத்தை நான் சோதனையாக ஆக்கிக் கொள்ள கூடாது என்று நினைக்கிறோமா? வழியை திறந்து விடுங்கள், சதகாவுடைய வழியை. இந்த வழி உங்களை எல்லா கட்டங்களிலுமே காக்கும் சகோதரர்களே. இந்த வழி உங்களை எல்லா முசீபத்துகளில் இருந்தும் பாதுகாக்கும். அப்படியான ஒரு கேடயமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொத்தை தந்திருக்கிறார். அதற்குரிய வழியாக சதகா என்ற வழியையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியானை உணர்வூட்டுவதற்காக வேண்டி குர்ஆனிலே சில வசனங்கள் சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருப்பவைகளில் எவைகளை முற்படுத்தி அனுப்பி இருக்கிறீர்கள் நாளை மறுமைக்கு என்பதை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எதை அனுப்பி இருக்கிறோம்? இன்றைய தலைப்புக்கு ஏற்பவே பேசிவிடுவோம். வேறு வேறு அமல்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சதகாவை கொண்டு எவைகளை எம்முடைய மறுமைக்காக வேண்டி முற்படுத்தி அனுப்பி இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் பார்க்கட்டும். அல்லாஹ் சொல்லுகிறார். அது மட்டுமா, ஒவ்வொரு அடியானுடைய கடைசி ஏங்குதல் எப்படி இருக்கும் தெரியுமா? கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரம், அடியானுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோமே சொத்துகள், இதிலே இருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவழியுங்கள், சதகா கொடுங்கள். எதற்கு முன்னால் தெரியுமா? அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இது. அல்லாஹ் உணர்வூட்டுகிறான், அடியானே, மின் கபலி ஐயாத்தி அஹதகுமுல் மௌத், மௌத் என்ற இந்த உலகத்தின் முடிவு ஆரம்பித்து மறுமையின் ஆரம்பம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நீங்கள் செலவழியுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான்.
மறுமை என்பது இந்த உலகத்துக்கு ஒரு, அதாவது மௌத் என்பது இந்த உலகத்தின் ஒரு முற்றுப்புள்ளி. மறுமையின் துவக்கம் அது சகோதரர்களே. மறுமையை தொடங்க போகிறோம். ஒரு மனிதனுடைய மரணம் நிகழ்ந்து விட்டது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் கபரில் வைக்கப்பட்டால் ஃபகாமத் கியாமத்துஹு, அவருடைய மறுமை நிகழ்ந்து விட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை கேள்வி கணக்குடைய நாள். அந்த நாள் நிகழ்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே உனக்கு அல்லாஹ் தந்ததை நீ செலவழித்து விடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்படி நீ செலவழிக்க தவறினால் கடைசி நேரம் என்ன சொல்லுவாய் தெரியுமா? அல்லாஹ் அந்த கை சேதத்தையும் சொல்லுகிறான். ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நேரம் என்னை நீ பிற்படுத்தினாய். இலா அஜலின் கரீப், கொஞ்சம் தவணை நீ எனக்கு தந்தால் ரப்பே ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், எனக்கு நீ செலவழிக்க சொன்னாயே ரப்பே, அவைகளை நான் செலவழித்து நான் நல்லவனாக உன்னிடத்திலே வருவேன் யா அல்லாஹ் என்று அந்த நேரத்திலே அடியான் கதறுவான். அந்த நேரம் மிகவும் சுணங்கி விட்டான், தாமதித்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செலவழிப்பதற்குரிய நேரங்கள் வந்துவிட்டால் நீங்கள் உங்களுடைய பொக்கெட்டை பார்க்க வேண்டாம், உங்களுடைய அக்கவுண்டை பார்க்க வேண்டாம், பேலன்ஸை பார்க்க வேண்டாம். இருக்கிறது என்றால் நீங்கள் கொடுங்கள். அன்ஃபிக் யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே நீ செலவழி, உனக்கு நான் தருவேன் என்று ரப்பு வாக்களிக்கிறார். உனக்கு நான் தருவேன். வரும்போது வெறும் கரத்தோடு வந்தவர்கள் நாம். என்ன இருந்தது? பொத்திக் கொண்டு வந்தோம். எந்த ஒரு பிள்ளையும் பிறக்கும் போது கையை திறந்து கொண்டு பிறப்பது கிடையாது. எங்காவது கண்டிருக்கிறீர்களா? எல்லோரும் பொத்திக் கொண்டு வருவார்கள். பொத்திக் கொண்டு வரக்கூடியவருடைய கையிலே திறந்து பார்த்தால் ஒரு ரூபாயாவது இருந்திருக்குமா? ஒரு ரூபாயாவது இருந்திருக்குமா? ஒரு சனமாவது இல்லை. சகோதரர்களே, பிறக்கும் போது கையை மூடி இருந்தால் கூட அதற்குள்ள சும்மா ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் தான் பிறக்கிறது அந்த குழந்தை. எதுவுமே கிடையாது. பிறந்தால் ஒன்றுமே இல்லை. வெற்றுக்கையாகத்தான் இருக்கும் அந்த உள்ளங்கை. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஒன்றும் இல்லாமல் பிறந்தவர்கள் நாம். தந்தவன் யார்? அல்லாஹ் தந்தான். ஆயிரங்களை, லட்சங்களை, கோடிகளை தந்தவன் அல்லாஹ். வாகன வசதியை, பெரும் பெரும் வீடுகளை, பெரும் பெரும் வழிகளை திறந்து தந்தவன் அல்லாஹ். ஏன் தந்திருக்கிறான்? சோதிப்பதற்கு. என்ன சோதனை? செலவழிக்கிறானா? ஏழை வந்து வீட்டு முன்னால் நிற்கிறான், இன்னவர்கள் கஷ்டவாளி என்று அறிந்திருக்கிறான், செலவழிக்கவில்லை. தான் வயிறு நிரம்ப உண்ணுகிறான், ஏழைகள் உணவில்லாமல் தவிக்கிறார்கள், பார்க்கவில்லை. என்ன செய்கிறான் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஊருடைய ஒரு தேவை வந்திருக்கிறது, பொது தேவை. அந்த நேரம் ஊருடைய நிர்வாகமோ அதற்குரிய சங்கங்களோ சில ஏற்பாடுகள் செய்யும் போது அதற்கு கை நீட்டுகிறானா அல்லது தடையாக இருக்கிறானா? சோதிக்கிறான். முடியாவிட்டால் தடுத்து விட மட்டும் வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கத்தான் முடியலையா, உதவியாக இருந்து விடுங்களே தவிர அதை இல்லாமலாக்க முயற்சித்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஒரு கூட்டத்தை சொல்லுகிறான், நாம் யாரும் மறுமையை பொய்ப்படுத்த மாட்டோம். ஏன்? மறுமையை பொய்ப்படுத்தினால் அவன் ஈமான்தாரி என்ற பட்டத்தில் இருந்து வெளியேறி விடுவான். அவன் ஒரு முஃமினாக இருக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அரஐதல்லதி யுகذிபு பித்தீன், நபியே மறுமையை பொய்ப்படுத்துவனை நீங்க கண்டதுண்டா? நீங்க பார்த்தில்ல தானே? இப்ப நான் அடையாளம் சொல்ல போறேன் நபியே, இவன் தான் மறுமையை பொய்ப்படுத்துவவன். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன் தான் யத்தீம்கள் இருக்கிறார்களே, அனாதைகள் நோவடிப்பான். அனாதைகள் எதை செய்தால் நோவினை அடைவார்களோ அதை செய்வான். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், தானும் கொடுக்க மாட்டான், கொடுப்பவர்களையும் கொடுக்க விட மாட்டான். சதக்காவை தடுக்கிறான். இவன் யார்? அல்லாஹ் சொல்லுகிறான், இவன் மறுமையை பொய்ப்படுத்துபவன். மறுமையை பொய்ப்படுத்துவன் முஃமினாக இருக்க முடியுமா? நாம் ஈமான் கொள்ள வேண்டிய 6 விடயங்களில் வலியவுமில் ஆகிர், மறுமையை நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்ற அந்த விடயத்தை இவன் மறுப்பவனாக ஆகி விடுவான். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதக்கா எங்கே
கொடுக்கப்படுகிறதோ சேர்க்கப்படுகிறதோ அந்த இடத்திலே உதவியாளர்களாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த சொத்து அது அவனுக்குரியது. அவன் விரும்புகிறான், அவனுடைய வழியில் அவனுக்காக வேண்டி செலவழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். இல்லை என்றால் தான் இந்த எச்சரிக்கை. இவைகள் எல்லாம் அல்லாஹ் அடியானை பயமுறுத்துவதற்கல்ல, அல்லாஹ்வுடைய அன்பு கட்டளைகள் சகோதரர்களே, அன்பு கட்டளைகள். 1400 வருடங்களுக்கு முன்னாலே அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொன்ன அன்பு கட்டளைகள் மீறிவிடக் கூடாது என்பதற்காக. அது மட்டுமா கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கேட்டார்கள் தன்னுடைய தோழர்களிடத்திலே, ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு இலைஹி மின் மாலி, தன்னுடைய சொத்தை விட தன் வாரிசுடைய சொத்தை யார் உங்களிலே விரும்புகிறார்? வாரிசுனா யாரு? நம்ம மௌத்தா போனவரோ யாரெல்லாம் கையில கெடுக்க போறாங்களோ அவங்களோட சொத்து. நம்ம மௌத்தா போனா நம்ம புள்ள பொண்டாட்டி புள்ள குட்டிக்குரிய சொத்து தான் வாரிசு சொத்து. நாங்க ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரம் நாங்க அதை விரும்புவோமா? அட மௌத்தா போனா தான் வாரிசு சொத்துண்டே வருது. அப்ப நான் மௌத்தா போனா எனக்கு அனுபவிக்க கிடைக்காது, யாரும் விரும்ப மாட்டாங்க. சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை யாருமே அதை விரும்ப போறல யா ரசூலல்லாஹ். அப்படி என்று சொன்னா உங்களுடைய சொத்து எது, வாரிசுடைய சொத்து எது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்த போகிறார். இந்த இடத்தில் அதிகமான பெற்றோர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டிய நேரம். அதிகமான பெற்றோர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டிய நேரம். ஏன் தெரியுமா? அதிகமான பெற்றோர்கள் நினைக்கிறார்கள், ஏண்ட பிள்ளைக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும், ஏண்ட பிள்ளைக்கு நான் சம்பாதிச்சு விட்டுட்டு போகணும், எல்லா வழிகளையும் திறந்து கொடுத்துட்டு போகணும். ஆனா சதக்கான வழிகளை மூடி வச்சிருப்பார். ஏன்? வீடு கட்டணும், 5 புள்ள இருக்கு, 5 பிள்ளைக்கு வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், நகை சேர்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் கேட்ட கேள்விக்கு சஹாபாக்கள் சொன்ன பதிலும், நபி அவர்கள் கேட்ட கேள்வியையும் பாருங்கள். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்ன மாலுஹு, தன்னுடைய சொத்து எது தெரியுமா? மா கத்தம், எதை இவர் மௌத்தாகிறதுக்கு முன்னால முற்படுத்தி அனுப்பிட்டு போனாரோ இதுதான் அவர சொத்து. இந்த இடத்துல பிளவுறோம். என்ற புள்ள எனக்காக வேண்டி செலவழிப்பான், எனக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வான், உம்ரா செய்வான், எனக்காக வேண்டி சதக்கா கொடுப்பான், மஸ்ஜிதை கட்டுவான், ஏழைகளை கவனிப்பான். இந்த காணல் நீர் போன்ற நம்பிக்கையை விட்டு விடுங்கள் பெற்றோர்களே. உங்க புள்ள பார்க்காதுன்னு முடிவிடுங்க. உங்க புள்ள உங்களை பார்க்காது, நீங்க மௌத்தா போனா உங்களுக்காக செலவழிக்காதுன்னு முடிவை நீங்க எடுங்க. இதுதான் புத்திசாலித்தனம். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? வாழ்நாளையில் எத்தனையோ பேர்களை பார்த்திருப்போம். தந்தை மரணித்து விட்டார், சொத்துக்களை விட்டவரார், பிள்ளைகள் அடித்துக் கொள்ளுகிறார்கள். சமீபத்திலே ஒரு ஜனாசா, மிக பெரும் ஒரு வசதியான மனிதர், அவருக்கு இருந்தது 2 பிள்ளை, 2 பிள்ளைடா, மௌத்தா போயிட்டார். அதுவும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் மௌத்தா போயிட்டாரு. நிம்மதியா அவரை கபூர்ல வைக்க முடியல, நிம்மதியா கபூர்ல வைக்க முடியல. ஏன்? சொத்து இருக்கிறது, அதற்குரிய பங்குக்கு இங்கே சண்டை. சகோதரர்களே, பெற்றோர்களே, உங்களுடைய கபருக்கு நீங்கள் பதுவாக்களை வாங்கி விடாதீர்கள். புத்திசாலித்தனமான ஒரு விடயத்தை இந்த மிம்பரிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹயாத்தோடு இருக்கும் காலத்தில் உங்களுடைய மறுமைக்காக வேண்டிய எவைகளை எல்லாம் அனுப்பி வைக்க முடியுமோ அவைகளை அவசரமாக நீங்கள் அனுப்பி வைத்து விடுங்கள். அடுத்த கட்டம் அல்லாஹ் பொறுப்பெடுப்பார். உங்களுக்கு ஏழைகளுடைய துஆக்கள் கிடைக்கும், எச்சீங்களுடைய துஆக்கள் கிடைக்கும், விதவைகளுடைய துஆக்கள் கிடைக்கும், கஷ்டவாளிகளுடைய துஆக்கள் கிடைக்கும். இதைவிட வேறு என்னதான் நீங்கள் சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது? சில வேளைகள் உங்கள் பிள்ளைகள் கூட உங்களை மறக்கலாம். லட்சங்கள் கோடிகள் விட்டு போயிருப்பீர்கள். உங்களுக்காக வேண்டி 2 ரக்காத் தொழுது விட்டு துஆ செய்வதற்கு கூட அவர்களுக்கு நேரமில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு ஏழைக்கு கொடுத்தீர்கள், எச்சீவை உருவாக்கினீர்கள். படிப்பதற்கு வசதி இல்லாத ஒருவரை படிக்க வைத்து ஆளாக்கி இருப்பீர்கள். அவர் ஒவ்வொரு கட்டம் உங்களுக்காக வேண்டி அழுது துஆ செய்யக்கூடும். அதுக்காக வேண்டிய மொத்தமான பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு துஆ செய்ய மாட்டாது சொல்ல வரல, உலகத்துடைய நடப்பை சொல்ல வருகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய சொத்து எது? மா கத்தம்,
நீ முற்படுத்தி அனுப்பினிய மறுமைக்காக வேண்டிய சதக்கா என்ற வழிகளிலே அதுதான் உன்னுடைய சொத்து, அதுதான் உன்னுடைய சொத்து. இதுவரை காலம் நாம் பேசுகிறோமா இல்லையா? இதுவரை காலம் எம்முடைய நாட்டிலே எத்தனை கோடீஸ்வரர்களை பற்றி புகழுகிறோம், பேசுகிறோம். அதிலே ஒருவர் யார்? நவீமியாவை உருவாக்கிய நவீம் ஹாஜியாரை பற்றி பேசப்படுகிறது. ஏன்? எத்தனை பேருடைய கண்களை துடைத்திருப்பார், எத்தனை பேருடைய கஷ்டங்களை போக்கி இருப்பார், எத்தனை பேர்களை உருவாக்கி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்று இளைமறை காய்களாக இன்று கூட எத்தனையோ கோடீஸ்வரர்கள், எத்தனையோ லட்சாதிபதிகள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மறைமுகமாக, அடையாளம் இல்லாமல், அறிமுகம் இல்லாமல் செலவழித்துக் கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். அதன் இன்பத்தை ஒரு மனிதன் புரிந்தால் ஒரு காலமும் சதக்காவுடைய வாசலை மூட மாட்டான். அதனுடைய ருசியை நாங்க விளங்கல, அதனுடைய ருசியை நாங்க விளங்கல. சமீபத்திலே என்னுடைய ஒரு நண்பன் ஒரு மதரசாவுக்காக வேண்டி 3 ஏக்கரை வாங்கி போட்டார். அதுல ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த சின்ன மதரசாக்கு இத்தனை ஏக்கர் எதுக்காக? இதை வேற எதுக்காவது பயன்படுத்தி 1 ஏக்கரை கொடுக்க இருந்துச்சு. சொன்னார், பெரிய அளவுல குடிச்சு ருசி கண்டவன் நான் என்றார். பெரிய அளவுல குடிச்சு ருசி கண்டவன் நான். எனக்கு அல்ல அள்ளி சின்ன வசதியை தந்திருக்கிற நேரம் எதுக்காக வேண்டி நுனிவரல் எடுத்து நக்கணும்? நான் அள்ளி தின்னுகிறேன் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளங்களை திறந்து விடுங்கள். சதக்காவுக்காக அல்லாஹ் வீணாக்க மாட்டான். சதகா கொடுக்கக்கூடிய அடியானுடைய சொத்தை அல்லாஹ் குறைக்க மாட்டார். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அடிமையாக இருந்தவர்கள், ஏழையாக இருந்தவர்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்ஃபிக் யா பிலால், பிலாலே செலவழி. அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறானே கொஞ்சமான பணம், செலவழி. வலா தஹ்ஷதில் அர்ஷி இக்லாலா, அர்ஷுக்கு சொந்தக்காரன் குறைத்து விடுவான் என்று நீ பயப்படாத. ஏழைகளும் கொடுக்கலாம். மஸ்ஜிதுடைய மதரசாவுடைய தேவைகள் வந்தால், அல்லது ஒரு ஏழை, ஒரு மனிதர், ஒரு நோயாளி, அவருடைய இன்னதை மாற்றணும், அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், இன்னதை செய்யணும் என்ற ஒரு அறிவித்தல் வருகிறது, காலடிக்கு வருகிறார் என்றால் கொடுங்கள், வீணாக மாட்டார். சதகாவுடைய பணம் வீணாக மாட்டார், அல்லாஹ் வீணாக்க மாட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியான் சதகாவை கொடுக்கிறான். எப்படி கொடுக்கும்? வலக்கரம் இடக்கரம் அறியாமல் கொடுக்கிறான். அதை அல்லாஹ் வலது பக்கமாக எடுக்கிறான். அல்லாஹ் வலது பக்கமாக எடுக்கிறான். எடுத்து அதை உங்களில் ஒருவர் ஒரு ஆட்டுக்குட்டி அல்லது ஒரு ஒட்டக குட்டியை வளர்ப்பது போன்று அல்லாஹ் வளர்க்கிறார். சதகா குறைய மாட்டார். அல்லாஹ்வுடைய 2 வாக்குறுதி இருக்கிறது குர்ஆனில். 2 வாக்குறுதி ஒரே வசனத்திலே அல்லாஹ் சொல்லி விடுகிறார். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். வட்டியை அழிப்பேன், தொற்றக்கூடாது. வட்டி எடுத்தவ நிறைய பேருக்கு அட்ரஸும் இல்லை, கண்ணியம் எல்லாம் பறந்து போச்சு. ஓடினார் இடப்பட்ட காலம். மொண்டரோல போனாரு, பெரிய பெரிய அளவுல வாழ்ந்தாரு. திடீரென்று விழுந்தார். இப்ப பெரலைஸ் இருக்கிறார், அல்லது இப்ப கொஞ்சம் சைக்கோவா இருக்கிறார். ஆகத்தான் செய்யும். ஏன்? அல்லாஹ்வுடைய வாக்கு. வட்டி அழிக்கும். நிம்மதிய மனுஷன் இழந்தா அதுக்கு அடுத்த கட்டம் பைத்தியம் தான். ஒரு மனுஷன் நிம்மதியை இழந்தா அடுத்த கட்டம் பைத்தியம். அதனால வறுமையில் நீங்கள் ஒரே ஒரு நேரம் தான் உண்ணுவதற்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரயாணிப்பதற்கு மோட்டார் பைக் கூட கிடையாது என்று இருந்தாலும் கேவலமே கிடையாது. சகோதரர்களே, வட்டியில் மட்டும் கை வைத்து கோடீஸ்வரராக முயற்சித்து விட வேண்டாம், அழித்து விடும். இது அல்லாஹ்வுடைய உருவாக்கு. இரண்டாவது, வயுர்பி ஸதகாத், சதகாவை வளர்ப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். சதகா வளரும், கொடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுக்காக. அழிக்க மாட்டான் அல்லாஹ். வளர்ந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு பக்கத்திலே வளரும். என் பணம் குறைகிறது என்று நினைத்து விடாதீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே அதில் ஆசை கண்டவர்கள், இன்பம் கண்டவர்கள் தான் சஹாபாக்கள். இன்பம் கண்டவர்கள் தான் சஹாபாக்கள். ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்குகிறார், பூமிக்கு இறக்குகிறார். அதிலே ஒரு மலக்கு துஆ செய்வார். அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில யார் கொடுக்கிறாரோ அவருக்கு நீ இன்னும் அதிகப்படுத்து.
உண்ட பாதையில செலவழிக்கிறாங்களே அல்லாஹ் அவங்களுக்கு அதிகப்படுது. அதனாலதான் சகோதரர்களே, பெண்களுக்கிட்ட வீட்டுல சொல்லி கொடுங்க, காலை நேரம் ஆகிட்டா ஏதாவது ஒரு சதக்காவை கொடுத்துட சொல்லுங்க. ஒரு பிரயாணம் வெளியாக போறீங்களா, ஒரு சதக்காவை கொடுக்க முடியலன்னா எடுத்து சரி வைங்க, யாரும் வந்தா இதை கொடுத்துருங்கண்டி மனைவி கிட்ட சொல்லிட்டு வெளியாகிறீங்க. சதக்கா முசீபத்துகள் இருந்து பாதுகாக்க. இன்ன சதகா லதுத்ஃபிஉ கதபர் ரப்பி வதத்ஃபஉ மீத்தத்தஸ் ஸூ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும், அதே போல கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாக்கும் சதகா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெட்ட மௌத் வரா, கொடுங்கள் சதகா. அல்லாஹ்வுடைய கோபம் எம் மீது இறங்க மாட்டாது. இழப்புகள் கஷ்டங்கள் வருகிறது, சதகா கொடுப்பவர் ஒருவருக்கு என்றால் நீங்கள் கலங்கி விடாதீர்கள், நிறுத்தாட்டி விடாதீர்கள், கொடுத்து கொண்டே இருங்கள். சோதிக்கிறான் அல்லாஹ். ஏன்? அல்லாஹ்வுடைய கோபம் வராது. நாம் ஒன்றை இழந்து விட்டால் அல்லாஹ் என் மீது கோபப்பட்டு விட்டான் என்று அவசரமாக முடிவெடுத்து விட வேண்டும். சில இழப்புகள் எம் உள்ளங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அருள் பார்வையாக கூட இருக்கலாம். நஷ்டங்கள் வந்தாலும் கலங்கி விடாதீர்கள். இவ்வளவெல்லாம் கொடுக்கிறேன் பாரு, நஷ்டம் வந்துட்டே, கலங்கி விடாதீர்கள். ஏன் தெரியுமா? நஷ்டங்கள் உலகத்தில் வருவது ஒன்றும் கேவலமே கிடையாது சகோதரர்களே, கேவலமே கிடையாது. அதில் ஏதோ ஒரு நலவை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நினைப்பவன் தான் முஃமின். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ சுப செய்தி சொன்னார்கள். சதக்காவை கொடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய முடிவுகளை மாற்றுவார். நல்ல முடிவு வேண்டுமா? சதக்காவலை கொண்டு நீங்கள் நல்ல முடிவை எதிர்பாருங்கள். முடிவுகள் கூட கெட்ட முடிவு வரமாட்டார். சோதனைகள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் அடியான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது மலக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ்வே உண்ட பாதையில யாரு செலவழிக்கிறாங்களோ அவளுக்கு நீ கொடு. அடுத்தவர் சொல்லுவாரு, அடுத்த மலக்கு, அல்லாஹும்ம அத்தி மும்சிக்கன் தலஃபா, யா அல்லாஹ் யாரு உண்ட பாதையில கொடுக்காம தனக்குள்ளே பதுக்கி வச்சிருக்கிறாரோ, தான் மட்டும் அனுபவிக்கிறாரோ அழிவக்கூடியாது. அல்லாஹ் பாதா அழிவக்கூடிய அல்லாஹ். அட காலடிக்கு வந்தாலே துரத்தி விடுறான் சிலவை, காலடிக்கு வந்தா கூட. மஸ்ஜித் என்பது யாருடைய தயவும் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு மஸ்ஜிதுக்கே கடன் பலர்கள். அட கொடுக்க வேண்டிய 100 ரூபாயுடைய அந்த சந்தாவை கூட கொடுக்கல, அதுக்கு எத்தனையோ கதை. ஏழை வருகிறார் காலடிக்கு, காலை வேளையிலே வருகிறார். வந்த நேரம் என்ன பதில்? இந்த காலையில வந்துட்டான் தொலைஞ்சு போனவன் சொல்றாங்களா இல்லையா? நம்மவர்கள் காலையிலே கடை திறக்குகிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், திறக்கிறார், ஒரு கதவை திறக்கிறார், ஒரு மனுஷர் வந்து கையை நீட்டார். பாக்கியமாக நினைங்கள் சகோதரர், பாக்கியமாக நினைங்கள். உங்கள் காலடிக்கு ஒரு வரம் வந்திருக்கிறது, ஒரு பாக்கியம் அருள் வந்திருக்கிறது. அந்த காலை பரக்கத்தாக அந்த மலக்குடைய துஆவை அடைவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது என்று உடனே உங்களால் முடியுமான தொகையை கொடுத்து சந்தோஷப்படுத்தி அனுப்பிவிடுங்கள். சதக்கா கொடுக்கும் போது இவன் முஸ்லிமா, இவன் அவனா இவனாண்டு பார்க்காதீங்க. மனிதர்கள். பாதையிலே இருக்கும் ஒரு நாய்க்கு நீங்கள் உணவை கொடுத்தாலும் அது சதக்கா. உணவை கொடுத்தாலும் ஒரு நாய் என்பது நஜீஸ் என்று தெரியும். அந்த நாய் விழுந்திருக்கிறது, பசியிலே விழுந்திருக்கிறது. அந்த நாயுடைய மேலையை நீங்கள் தடவுகிறீர்கள். கையில போறது கிளவுஸ் எதுவும் கிடையாது. உங்கள் கையினாலே அந்த நாய்க்கு கவலம் ஊட்டுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த செயல் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக விருப்பத்துக்குரிய செயல். ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த உண்டுக்காக வேண்டி ஒரு பெண்ணை அல்லாஹ் சொர்க்கவாதியாக கபூல் செய்தான் என்றால், நாய் என்பது தனக்குள் தான் நஜீஸாக இருக்கிறதே தவிர அதற்கு செய்ய வேண்டிய பணிவிடையில் நஜீஸ் என்று பார்த்து விடாதீர்கள், பார்த்து விடாதீர்கள். நஜீஸான நாயை தடவினால் என்ன பரிகாரம், என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் சொன்னதோ அதை செய்து விட்டால் முடிந்துவிடும், அவ்வளவுதான். தூக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தாலும் நீங்கள் பின்வாங்கிவிடக் கூடாது. சதகா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதகா என்பது மனிதர்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, மிருகங்கள் பறவைகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களா, இதுவும் சதகா, இதுவும் சதகா. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தவளை வந்திருக்கிறது,
அது பசியோடு வந்திருக்கிறது. உணவு உண்பதற்கு எதுவும் கிடையாது. ஏன்? எல்லாத்தையும் கூட்டி தள்ளிட்டோம். எல்லா பூச்சி புழுவையும் கூட்டி தள்ளியாச்சு. அதற்கென்று 2-3 மணிகள் நீங்கள் சோறு மணிகளை நீங்கள் வைக்கிறீர்கள் என்றால் இதுவும் சதக்கா. ஏன்? அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு தவளை சகோதரர்களே. அங்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டு. அப்படி என்றால் ஒரு முஃமினுடைய கவலையை போக்குவதற்கு, ஒரு முஃமினுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு நாம் சில ரூபாய்கள் செலவழித்து விட்டோம் என்றால் ஒரு ஏழையை உருவாக்குவதற்கு, ஒரு அறிவாளியாக எவ்வளவு பெரும் ஒரு பாக்கியம். ஒரு ஹாஃபிதை உருவாக்கினீர்கள், ஒரு ஆலிமை உருவாக்கினீர்கள். ஏழை செலவழிக்க முடியாது. பணம் இருக்கிறதா? போய் சந்தியுங்கள் ஏழை மதரசாக்களை. அவர்கள் படும் கஷ்டங்களை பாருங்கள், அவர்கள் உண்ணும் உணவை பாருங்கள். கஷ்டத்தோடு மதரசாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? உருவாக்க வேண்டும் என்ற ஒன்றுக்காக வேண்டி. அவர்களால் அதற்கு மேல் செலவழிக்க முடியாது. 3 நேரமும் கோழி கொடுக்கவும் முடியாது, 2 நேரம் பிரியாணி கொடுக்கவும் முடியாது. ஏன் முடியாது? ஒரு நாள், ஒரு மாதத்தில் ஒரு நாள் பொறுப்பெடுக்க முடியாதா? அன்பார்ந்தவர்களே, சதக்காவுக்கு உரிய வழிகள் நிறைய உண்டு. அதுபோல உங்களுடைய மஹல்லாவிலும் தேவைகள் உண்டு. மஹல்லாவிலே நல்ல நல்ல எண்ணங்களோடு உங்களுடைய நிர்வாகமும் அதோடு காய் கொடுக்கக்கூடிய வாலிபர்களும் அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். சில நலவுகளுக்காக வேண்டும். ஊரிலே வட்டி அழிந்து விட வேண்டும் என்பதற்காக, கடனாளிகள் குறைந்து விட வேண்டும் அல்லது அவர்களுக்கு லேசுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, யாரெல்லாம் கஷ்டவாளிகளோ அவருடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு அமைப்பில் எம்மால் முடியுமானதை செய்ய வேண்டும் என்று முன் வந்திருக்கக்கூடிய தருணம். ஊர்வாசிகளுடைய மிக பெரும் கடமை, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானா அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். அவர்கள் மூலமாக இந்த ஊருடைய நலவுகளுக்காக வேண்டி செலவழிக்கப்படட்டும். எம்முடைய ஊர் அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்குரிய ஊராக ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபம் எம்முடைய ஊரை விட்டும் தனிய வேண்டும் என்றால் அந்த ஊர்வாசிகள் சதக்கா கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து சோதனைகள் இறங்கிவிடக் கூடாது என்றால் அந்த ஊரிலே சதக்கா கொடுப்பவர்கள் மிகைக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். போட்டி போட்டார்கள், சதக்காவுக்கு போட்டி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே மதீனா முனவ்வராவிலே கடுமையான கோடையும் தான், தண்ணீர் வசதி இல்லாத ஒரு கட்டம். அப்படி இருக்கும் போது பிஅர் ரோமா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜித், அதாவது மதீனா முனவ்வராவிலே மிக பெரும் ஒரு கிணறு இருந்தது. அது ஒரு யகூதிக்கு சொந்தமான கிணறு. அந்த யகூதி என்ன செய்வார் தெரியுமா? இவர்கள் போனால், முஸ்லிம்கள் தண்ணீர் எடுக்க போனால் பெரும் பெரும் விலைகளுக்கு கொடுப்பார். எல்லோரும் வாங்கும் வசதி உள்ளவர்களாக இருக்கவில்லை. ஆனாலும் சஹாபாக்களிலே பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் இருந்தார்கள். இன்னார் என்று பேர் சொல்லவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னார் கொடி என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு அறிவித்தல் கொடுத்தார்கள். யார் பிஅர் ரோமா என்ற மன் ஹவர பிஅர் ரோமா ஃபலகுல் ஜன்னah, யார் இந்த பிஅர் ரோமா தோண்டுவாரோ, அதாவது அதை எடுத்து கொடுப்பாரோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் கொடுப்பாரோ அவருக்கு சொர்க்கம் கட்டாயம் என்று சொன்னார். சதக்காவை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை வாக்களித்தார். இது ஒரு சதக்கா ஜாரியா. இது ஒரு சதக்கா ஜாரியா, நிலையான தர்மம். இதுதான் ஒவ்வொரு புத்திசாலிகளும் தன்னுடைய மௌத்துக்கு முன்னால் செய்யக்கூடிய மிக பெரும் புத்திசாலித்தனமான ஒரு பணி, ஒரு வேலை, ஒரு செலவீனம். எது? சதக்கா ஜாரியா. அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தார்கள், யார் இந்த பிஅர் ரோமாவை வாங்கி கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கட்டாயம் என்ற அறிவித்தல் கொடுத்ததோடு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உடனே எழும்பினார்கள். யார்? உஸ்மானே கனி, அதாவது அவர்கள் தான் மிக பெரும் கோடீஸ்வரராக இருந்தவர்கள், மிக பெரும் பணக்கார சஹாபாக்கள். உடனே எழும்பி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வாங்கி கொடுக்கிறேன். பிஅர் ரோமா மிக பெரும் விலை, எம்முடைய கணிப்பீட்டிலே பல கோடிகள் பெறும்.
நான் வாங்கி கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அவர்கள் செலவழித்தது யாருடைய பணம்? பணத்தால கொட்டினதல்ல, பூமியால பிளந்து கொடுக்கப்பட்டதல்ல. அவர் சம்பாதித்தது. அவர் சம்பாதித்த பணத்தை அவர் நினைத்தார், இது என்னுடைய ரப்பு எனக்கு தந்தது. சொந்த சோதனையில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இதுதான் வழி. ஏன் நரகத்துக்கு திரை போட வேண்டும்? சதக்காவை கொண்டு. என்னுடைய மௌத்தை நல்லதாக ஆக்க வேண்டும் சதக்காவை கொண்டு. அதனால் நான் செய்யக்கூடிய மிக பெரும் வேலை, அல்லாஹ்வுடைய தூதரை வாக்களித்து விட்டார்கள், பிஅர ரோமாவை வாங்கி கொடுத்தால் சொர்க்கம் தருவதாக. அந்த சொர்க்கத்துக்காக வேண்டி அந்த கோடிகளை செலவழித்து பிஅர ரோமாவை வாங்கி முஸ்லிம்களுக்காக வேண்டி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நடிகார்கள் பின்வாங்கவில்லை. அவர்கள் பிஅர ரோமா போல கோடிக்கணக்கிலே செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லட்சங்களுக்கான அழைப்புகள் வருகிறதா, ஆயிரங்களுக்கான அழைப்புகள் வருகிறதா, பின்வாங்கி விடாதீர்கள், செலவழியுங்கள். உங்களுக்கும் அந்த வாக்குறுதி நிச்சயம் உண்டு. சதக்கா ஜாரியா தன் மௌத்துக்கு முன்னால் செய்துவிட்டு மரணித்து விடுங்கள். ஒரு மஸ்ஜிதுக்காக வேண்டி ஏதாவது ஒன்றை செய்து விடுங்கள், மதரசாவுக்காக வேண்டி ஏதாவது ஒன்றை செய்து விடுங்கள். அது சதக்கா ஜாரியாவாக இருக்கட்டும். ஏழை வீட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்து விடுங்கள், ஏழையுடைய காரியங்களுக்கு செய்து விடுங்கள், தேவை உள்ளவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுங்கள். அது ஒரு சதக்கா ஜாரியாவாக ஆகட்டும். ஏன் முடியும்? சஹாபாக்கள் சதக்காவுக்கு மிக ஆர்வம் உள்ளவர்கள். படிப்பினைக்காக வேண்டி நாமும் ஆசை உணர்வு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடியதிலே இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத வரை நீங்கள் நலவை அடைய முடியாது. இந்த இடத்திலே பிர் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தை அடைய முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு தந்ததிலே இருந்து நீங்கள் செலவழியுங்கள் சொர்க்கத்தை அடைவதற்கு. வசனம் வருகிறது, இறங்குகிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் போகிறார்கள். போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நலவை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சொல்லிவிட்டான், செலவழிக்காத வரையிலே நலவை அடைய முடியாது என்று. அந்த நலவான சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக இதோ பைரஹா என்ற இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் சதக்கா செய்து விடுகிறேன் என்று உடனே தன்னுடைய அந்த மிக பெரும் ஈச்ச மரங்கள் கொண்ட பல்லாயிரக்கணக்கான ஈச்ச மரங்களுடைய அந்த பைரஹா தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் சொர்க்கத்தை அடைய. இதே போல அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் வசனம் இறங்குகிறது, மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறாரோ, அழகிய கடன் கொடுக்கிறாரோ, ஃபயுதாயிஃபஹு லஹு அضعافன் கதீரா, அல்லாஹ் அவருக்கு பன்மடங்கு அதை அதிகப்படுத்துவார். அல்லாஹ் குறைக்க மாட்டான். செலவழிக்கிறார், அல்லாஹ் குறைக்க மாட்டான். அல்லாஹ் தருவான நம்பிக்கையில செலவழிக்கிறார். அல்லாஹ் வீணாக்க மாட்டான நம்பிக்கையில செலவழிக்கிறார். அல்லாஹ் குறைக்க மாட்டான். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிறார். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அழகிய கடன் கேட்கிறார். எதற்காக? சொர்க்கத்தை தருவதற்காக. பன்மடங்கு அதை அதிகப்படுத்துவேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். யா ரசூலல்லாஹ், இதோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய 600 ஈச்ச மரங்களை கொண்ட இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தந்து விடுகிறேன் என்று உடனே அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இவர்கள் தான் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த சொத்துக்களை சரியான வழியிலே பயன்படுத்தியவர்கள். நாம் மட்டும் அனுபவிப்பதை ஒன்றும் பயன்படுத்தி விட்டோம், பயன்படுத்துகிறோம் என்று நினைத்து விடாதீர்கள். அதன் மூலம் அடுத்தவர்களும் பிரயோஜனம் பட வேண்டும். என்ன செய்து விட்டோம் இந்த உலகத்தில்? எம் மூலம் எத்தனை பேருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனை பேர்கள் எம் மூலமாக வயிறார உண்டிருக்கிறார்கள், உடைச்சிருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் நிம்மதியாக உறங்குகிறார்கள். எத்தனை பேருடைய கவலைகளை நான் போக்கி இருக்கிறேன். யாராவது சோகத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கிறது. மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் மிக பெரும் பிரச்சனை தான் பணத்துடைய பிரச்சனை. பெரிய அளவில் வியாபாரம் செய்திருப்பார், திடீரென்று அவர் லொஸ்டாக இருப்பார்.
யாருக்கிட்டையும் காட்டிக்கொள்ள மாட்டார், அடையாளம் காணுங்கள். இதற்கு முன் சமூகத்துக்கு நலவும் செய்திருப்பார். ஏதோ ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே தவிர அது அவரை கேவலப்படுத்துவதற்கல்ல. இது போல கண் கலங்கிய ஒருவரை நீங்கள் கண்டால் கட்டாயம் அவருக்கு பக்கத்திலே போய் அவரை அணைத்து 2-3 வார்த்தைகள் ஆறுதல் சொல்லுங்கள். சதக்கா இது. ஆறுதல் சொல்லி அவரிடத்திலே கேளுங்கள் உங்கள் பிரச்சனை என்ன என்பது. எம் பெருமானாரிடம் இருந்த அழகான உயரிய குணம் அது. உயரிய குணம். அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகை இல்லாத நேரத்திலே கவலையான முகத்தோடு இருக்கிறார்கள். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கமாக போய் உட்கார்ந்து கேட்டார்கள், அபூ உமாமாவே, என்ன தொழுகை இல்லாத நேரத்திலே உட்கார்ந்து இருக்கிறாய், ஏதாவது ஒரு பிரச்சனையா என்று கேட்டார். யா ரசூலல்லாஹ், கடன் மிகைத்து விட்டது, கவலைகள் மிகைத்து விட்டன யா ரசூலல்லாஹ், என்ன செய்வது என்று தெரியாமல் தான் வேதனையோடு கவலையோடு இருக்கிறேன். கடன் என்பது மிக பெரும் கவலை தரக்கூடிய ஒன்றே. திடீரென்று விழுந்திருப்பார் கடனிலே. தேடுங்கள், உங்களால் முடியும் என்றால் உதவுங்கள், அவரை அந்த கடனிலே இருந்து மீட்டெடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பின்னால் இந்த கவலைகளை போக்குவதற்காக வேண்டி ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால் என்ற துஆவை ஓதி கொடுத்தார்கள். இதை பாடமாக்கி காலையிலும் மாலையிலும் 3 தடவை ஓதுங்கள் அபூ உமாமா. உங்களுடைய பிரச்சனையை அல்லாஹ் நீக்குவான், கடனை நீக்குவான். அது நீங்கினால் உங்கள் கவலையும் நீங்கிவிடும். செய்தார்கள். சில நாட்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறார்கள். சிரித்த முகத்தோடு இருக்கிறார். அந்த நேரம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னதை செய்தேன், என் கடனை அல்லாஹ் நீக்கிவிட்டான், கவலையும் நீங்கிவிட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை நிறுத்துங்கள். என்ன பிரச்சனை வரட்டும் உலகத்தில் பரவாயில்லை. அல்லாஹ்வுக்கு அறியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வால் முடித்து வைக்க முடியாத பிரச்சனைகளை அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் தரமாட்டார். ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவில்லாமல் விடுவது கிடையாது சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சோதனைகள் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? சதக்காக்களை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை உங்களால் நீக்க முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், நோய் என்றால், அதை நியத்து வைத்து நீங்கள் கொடுங்கள். யா அல்லாஹ், இந்த சதக்காவை கொண்டு நீ என்னுடைய நோயை, கஷ்டத்தை லேசாக்கி விடு யா அல்லாஹ். கொடுத்து பாருங்கள், அல்லாஹ் நிச்சயமாக லேசாக்கும். அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறார் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் தந்த வழிகள் இவைகள். சஹாபாக்கள் வெற்றி கண்ட பாதை சதக்காவுடைய பாதை. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களை உருவாக்கினார்கள். இந்த அமைப்பில் தான் வழிகாட்டினார்கள். இந்த அமைப்பில் தான் இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஏவல், நீங்கள் சதக்கா கொடுங்கள். நீங்கள் ஒரு துண்டு ஈத்தம் பழத்தையாவது சதக்கா கொடுத்து உங்களுக்கு நரகத்துக்கு மத்தியில் திரையை போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈத்த பழம் என்பது, அதனுடைய ஒரு துண்டு என்பது மிக அற்பமானது, விலை மதிக்க முடியாது. அதை கூட அல்லாஹ் கபூல் செய்கிறார். அதை கூட அல்லாஹ் சதக்காவாக பொருந்திக் கொள்ளுகிறார் என்றால் ஏழைகளும் சதக்கா கொடுக்கலாம். எனவே தேவைகள் வரும்போது நீங்கள் உங்கள் கைகளை பொத்தி விடாதீர்கள். அது முனாஃபிக்குடைய பண்பு. உங்களால் முடியும் என்ற கட்டம் வரும்போது கொடுங்கள். அல்லாஹ் குறைக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ் குறைக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொன்னார்கள், யா ஆயிஷா அன்ஃபிகி யா ஆயிஷா. ஆயிஷா, நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழி ஆயிஷா. உனக்கு அல்லாஹ் தந்திருக்கத்தை நீ உன்னோட வச்சு கொள்ளாத என்றார்கள் மனைவிக்கு. அது மாதிரி தந்த மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். நகை நட்ட பதுக்கி வச்சு ஒன்னு அலங்கரிச்சிட்டு தடமாறாத. மௌத்தா போனா புள்ள 2 அடிச்சுட்டு சாவும். அதனால அதுக்கு முன்னால எப்படி மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி அவர்கள் ஜுபைதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி ஒரு பெண்ணாக இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் தன் முழு சொத்துக்களையும் செலவழித்தார்கள், அது போல முழு சொத்தையும் இல்லை என்றாலும் எம்மால் முடியுமானதை செலவழிக்கக்கூடிய பண்பை பெண்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. தன் பிள்ளைகளுக்கு சதக்காவுடைய பண்பை சொல்லிக் கொடுங்க. தேவைகள் வரும் போது கொடுக்க வையுங்கள். பாடசாலையில் ஒரு எக்ஸாம் நடக்க போகிற, சதக்கா கொடுத்துட்டு போவாப்பான்னு சொல்லிக் கொடுங்க. ஒரு பிரயாணம் வழியாக போறான், பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த புள்ளதான் பெரியவனாகி பின்னாடியும் சதக்காவை கொடுக்க போகிறான். பழக்கி விட்டு மரணியுங்கள் பெற்றோர்களே. வீண் விரயம் செய்வதற்கு பழக்கி இருக்கிறோம், மிக பெரும் நஷ்டம்.
இந்த பெற்றோருடைய மௌத்துக்கு பின்னாலும் அந்த பிள்ளைகள் பெற்றோர் சேர்த்து வைத்த பணத்தை வீணடிக்கத்தான் போகிறார்கள். அந்த கேவலத்துக்கு நீங்கள் ஆளாகிவிடக் கூடாது. சதக்காவை பழக்கிவிட்டு மரணி. எனவே உங்களுடைய ஊருக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை நீங்கள் அடையாளம் காணுங்கள். அதற்கு என்று ஒரு நிர்வாகம் தெரிவு செய்து போடப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு கைகோர்த்து நில்லுங்கள், அவர்களுக்கு உதவியாக இருங்கள். முடியுமான அளவுக்கு நீங்கள் பணத்தை சேருங்கள், சதக்காவுடைய பணத்தை சேருங்கள். அதை பிரயோஜனம் ஆகக்கூடிய அளவுக்கு பிரயோஜனமானவர்களுக்கு கொடுங்கள். அதிலும் நிர்வாகிகள் தண்ட குடும்பத்தில் இன்னார் இன்னார் சொல்லி சுயநலவாதிகளாக மட்டும் செலவழித்து விடாது. அல்லாஹ் கேள்வி கேட்பார். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த அமைப்பிலே நாம் செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பார்வையிலே பரக்கத்தான ஊராக, ரஹ்மத் நிறைந்த ஊராக, முசீபத்துகளை விட்டும் தூரமான ஊராக ஊர்கள் அமையுமா இல்லையா? எனவே இதை ஒவ்வொரு ஊர் வாசிகளும் செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அவன் தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை அவன் விரும்பக்கூடிய நல்ல வழிகளில் செலவழிக்கும் பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்திடியா. நாம் செய்த பாவத்தினால் எமக்கு வர இருக்கும் நலவுகளை நீ தடுத்து விடாதே யா அல்லாஹ். நாமெல்லாம் உனக்கு முன்னால் தவறு செய்த பாவிகள் யா அல்லாஹ். நாம் மன்னிக்கப்படவில்லை என்றால் ரப்பே, நாம் எல்லாம் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் யா அல்லாஹ். உன் அன்புக்கு அருளுக்குரியவர்களாக நீ பொருந்திக்கொள் யா அல்லாஹ். எம்முடைய வாழ்க்கையில் நீ தரக்கூடிய சோதனைகள் யா அல்லாஹ் எம்முடைய ஈமானுக்கு தக்க தந்துவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இழப்புகளை கேவலமாக ஆக்கி விடாதே அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, மனைவரையும் கபூல் செய்வாயாக, பூரா உலக முஸ்லிம்களையும் பொருந்திக் கொள்வாயாக, நம்முடைய நாட்டை நாட்டு மக்களை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக, இந்த மஹல்லாவுக்கு எல்லா விதமான பரக்கத்துடைய வாசலையும் திறந்து கொடுத்திடு யா அல்லாஹ். யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் செலவழிக்கிறார்களோ ரப்பே, அவர்களுக்கு பன்மடங்கு நீ கொடுத்து விடு யா அல்லாஹ். யாரெல்லாம் தனக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறார்களோ யா அல்லாஹ், செலவழிக்கக்கூடிய உள்ளத்தை கொடுப்பாயாக, அதனுடைய பெருமதியை நீ அவர்களுக்கு உணர்த்தி விடு யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, அனைவரையும் கபூல் செய்ய அல்லாஹ். நாட்டு மக்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நடந்து முடிந்த தேர்தலை நலவானதாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். இதன் மூலம் வரக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் யா அல்லாஹ் நலவானதாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சுவீட்சமானதாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். எல்லா விதமான பலாய் முசீபத்துகளில் இருந்தும் எம்மையும் நாட்டையும் நாட்டு மக்களை நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ். கடைசி முடிவை நல்லதாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய சந்ததிகளை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். அவர்களை நம்முடைய கண் குளிர்ச்சிகளாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். எம்முடைய ஹயாத்துடைய காலத்திலும் தான், எம்முடைய மௌத்துக்கு பின்னாலும் எமக்காக வேண்டி உன்னிடத்தில் கையேந்தி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக எம்முடைய பிள்ளைகளை நீ உருவாக்கி தந்துவிடு யா அல்லாஹ். எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே எமக்கு பொறுமையும் வெற்றியும் தந்துவிடு யா அல்லாஹ். கேவலங்கள் தோல்விகளை விட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ். முனாஃபிக்குகளிடமிருந்து எம்மை பாதுகாத்திடுவாயாக ரப்பே. எம்முடைய ஈமான் எங்கிருந்தால் பாதுகாக்கப்படுமோ அப்படியான நிலைமைகளை உருவாக்கி தாயா அல்லாஹ். எம்முடைய உள்ளங்களிலே இருக்கும் ஹலாலான ஹாஜத்துகளை நீ நிறைவேற்றி தருவாயாக. யாரெல்லாம் கஷ்டவாளிகள் பிரச்சனையோடு இருக்கிறார்களே அல்லாஹ், அவருடைய பிரச்சனை கஷ்டங்களை நீக்கி நிம்மதியை சந்தோஷத்தை கொடுப்பாயாக. எம் அனைவருக்கும் நல்ல முடிவை தருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எம்முடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.